ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மற்ற ஜாம்பி ஸ்டோரி மாதிரி இல்லாம ஃபன்னான ஒரு ஜாம்பி ஸ்டோரி. ஹீரோ டீனேஜ் வயசுல போரிங்கான ஆஃபீஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஜாம்பியா மாறி இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த வேல்ட நான் நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் நிறைவேற்றுற ஸ்டோரி தான் இது. ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே எக்ஸ்பிளனேஷன்ங்கிறதுனால ஏதாவது விட்டுருந்தேன் நீ மன்னிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெத் சீசன் 1 எபிசோட் 1 வாங்க பார்க்கலாம். அனிமே ஹீரோ ரொம்ப டயர்டா மூவி பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்கணும். நாளைக்கு என்ன பண்ணும்? வேலைக்கு போகணும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் புதுசாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு. அவரு பேர் ஆஃபீஸில் எனக்கு இது முதல் நாள். எனக்கு நிறைய கனவுகளும் ஆம்பிஷனும் இருக்கு. நான் அதெல்லாம் நிறைவேற்றுவேன். நீங்கள் இந்த டிஸ்க் எடுத்துக்கோங்க. அச்சோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரிய முடிச்சிட்டேன். இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்கு, நானும் பார்க்காம வந்துட்டேன். இல்லை, நான் தான் அடித்தேன், என் மேலே தான் தப்பு. ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஐ எம் சாரியோ அட்டோரி ஃப்ரம் அக்கௌண்டிங். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே, சூப்பராக பண்ணுங்க. பாய். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ புதுசாக ஜாயின் பண்ணதுனால ஆஃபீஸில் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஹீரோ பற்றி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பொண்ணை தான் பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்து இவன் சாப்பிட்ற அழகாக ரசிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சீரியஸாக வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோவும் போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ராத்திரி பகல்னு பார்க்காம தாறுமாறா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோ ஆனால் ரொம்ப டயர்டா இருக்கான். எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்லேயே தூங்கி எழுந்திருக்கிறான். அடுத்த நாளும் ஆகிடுது. ஹீரோ 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா பெட்ல படுக்கிறான். என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. திரும்ப நாளைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணுமா? திரும்ப அடுத்த நாள் எந்திரிச்சு எனர்ஜியோட வேலைக்கு போறான். அங்க இருக்க சில பேர்லாம் அங்கேயே படுத்து தூங்கி எந்திரிச்சு வேலை செய்யறாங்க. மேனேஜர்லாம் வேலை செய்யாதவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் பிடிச்சி மேனேஜர் திட்டுறான். ஹீரோயின் தான் வந்து ஆறுதலா பேசுறாங்க. இந்த பொண்ணு தான் என் ஆபீஸ்ல சீக்ரெட் கிரஷ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப கம்பெனியோட சிஇஓ உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போயிட்டு இவங்க 2 பேரும் என்னவோ பண்றாங்க. ஆனா ஹீரோ பார்த்தா அதை கவலைப்படுறான். அப்படியே 3 வருஷம் ஓடிடுது. ஹீரோக்கு இங்க வேலை செய்யறதுக்கே பிடிக்கல. ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பக்கத்து வீட்டுல கதவை தட்டி உள்ள போய் பார்க்கும்போது ஜாம்பி இன்னொருத்தி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்க? என்னதான் நடக்குது? என்னால முடியல. ஜாம்பிஸ் இங்க இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க. என்னது? இந்த உலகம் ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் பரவி இருக்கா? இப்ப என்ன பண்றது? இனிமேல் நான் வேலை செய்ய தேவையில்ல, ஆபீஸ் போக தேவையில்ல, யாருக்கிட்டையும் திட்டு வாங்க தேவையில்ல. இனிமேல் நான் நினைச்சதெல்லாம் செய்யலாம். என் விருப்பம் போல இருக்கலாம். நான் சந்தோஷமா இருக்கலாம். இனிமேல் நான் நினைச்சதெல்லாம் செய்ய போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட கிரஷ் இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறான். இனிமேல் நான் நினைச்சதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன். இந்த உலகம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஜாம்பிகளா மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ ஒளிஞ்சு ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாம ஹீரோயின் வீட்டுக்கு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு கதவை தட்டும் போது இவனுக்கு பயங்கரமா நர்வஸா இருக்கு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கதவை தட்டுறான். கதவை திறந்து பார்த்தா சிஇஓ ஜாம்பியா மாறி நிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். 3 வருஷமா இந்த கம்பெனிக்காக பயங்கரமா உழைச்சிருக்கேன். போதும், இதுக்கு மேல நான் உழைக்கிறதுக்கு விரும்பல. நான் என் விருப்பம் போல வாழ விரும்புறேன். என்னை பயங்கரமா வேலை வாங்கியிருக்கீங்க, என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் இன்னைக்கே உங்க வேலையை ராஜினாமா பண்றேன். ஹீரோ அங்கிருந்து வேகமா ஓடி வந்து சிஇஓ வேகமா வெளியே தள்ளி விட்டுறலாம். ஆனா திரும்பி ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினி ஜாம்பியா மாறி இருக்கா. அச்சோ, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட கிரஷ், என்னோட சீக்ரெட் கிரஷ். இனிமேல் நான் ஹீரோயினி ஜாம்பியா பார்த்த உடனே ஹீரோ வேகமா அங்கிருந்து ஓடி வந்துடுறான். இது கனவா நனவான்னு தெரியல. ஆனா நாளைக்கு இருப்பனா என்னன்னு தெரியல. நான் இருக்கவரையிலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்துடணும். நான் நினைச்சதெல்லாம் இனிமேல் பண்ண போறேன். எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் பண்ணணும். ஹீரோ ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு டைரியும் பெண்ணையும் வாங்கிட்டு அவன் பக்கெட் லிஸ்ட் எல்லாம் எழுதுறான். இதோட இந்த எபிசோடையுமே முடிச்சிடுறாங்க. இனிமேல் வரப்போற எபிசோட்லாம் பயங்கரமா இருக்கும், மறக்காம பாருங்க. சாரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே எக்ஸ்பிளனேஷனுங்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன அனிமே பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருங்க.